Hello friends, welcome to முதலாளி சேனல். நம்ம இன்னைக்கு எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா செல்லோ டேப் மேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ்க்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த செல்லோ டேப் மேக்கிங் பண்ற மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மிஷினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 90,000 வருது. அதுவும் இல்லாம ரா மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியல் என்னன்னா அந்த அட்டை மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா செல்லோ டேப்புக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நீங்க வந்து டேப் வாங்கிக்கலாம், அந்த அட்டையை வாங்கிக்கலாம். அதை போட்டு தான் நீங்க செல்லோ டேப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். இந்த அட்டை வந்து எங்க பை பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பேக்கேஜிங் கம்பெனி, கண்டிப்பா ஒரு ஊருக்கு ஒரு பேக்கேஜிங் கம்பெனி இருக்கும். அந்த அட்டெல்லாம் தயாரிப்பீங்க பார்த்தாங்களா, கம்பெனி வந்து அட்டெல்லாம் தயாரிச்சிருவாங்க. அந்த கம்பெனியில கேட்டீங்கன்னா கூட இந்த இது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த டேப் வாங்குற மாதிரி இருக்கும். டேப் பாத்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு ரோல் மாதிரி இருக்கும். அந்த ரோல் அப்படியே நீங்க மிஷின்ல வச்சீங்கன்னா நீங்க வைத்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செல்லோ டேப் ஆகி ரவுண்டாய் உங்களுக்கு செல்லோ டேப்பா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செல்லோ டேப் வந்து ரோல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒயரிங்க்கெல்லாம் எந்த மாதிரி ரெட் கலர், கருப்பு கலர், அந்த மாதிரி ஒயரிங் சுத்தரெல்லாம் இருக்கும். நார்மல் அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கும் நார்மல் செல்லோ டேப்பு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். நீங்க இந்த ரா மெட்டீரியல் கலரை பொறுத்தா நீங்க எந்த செல்லோ டேப் வேணாலும் இந்த மிஷின்ல வந்து மேக் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இந்த பிசினஸ்ல வந்து இன்னொரு நல்ல ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிண்டட் செல்லோ டேப் வந்து நீங்க பண்ணலாம். இப்ப அமேசான்லாம் பாத்தீங்கன்னா அந்த அமேசான் அந்த செல்லோ டேப்லயே ஒட்டி வரும். அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பிரிண்டட் செல்லோ டேப் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுல வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் ரெகுலர் ஆர்டர்ஸ் அவங்க மூலியமா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பிசினஸ் வந்து நல்லா வந்து growth ஆக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பண்றதுல. இதுக்கு வந்து போட்டி கம்மி தான் அந்த பிரிண்டட் செல்லோ டேப் பண்றதுல. நீங்க எல்லாம் எடுத்து பண்ணி மார்க்கெட்டிங் வந்து நல்லா பண்ணும். மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணீங்கன்னா நிறைய கம்பெனிஸை பிடிக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி அனுப்புற கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே நீங்க அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நார்மல் செல்லோ டேப்லாம் எங்க சேல் பண்றது, அந்த ஒயர் செல்லோ டேப்லாம் நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்ல சேல் பண்ணலாம். மற்ற செல்லோ டேப்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் செல்லோ டேப் அது ஃபேன்சி ஷாப்பு, மளிகை கடை, எங்க வேணா நீங்க சேல் பண்ணலாம் அந்த நார்மல் செல்லோ டேப்பை. இந்த பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒர்க் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வந்து நீங்க செல்லோ டேப் மேக்கிங் பண்ணது இல்லாம ஒரு 10 செல்லோ டேப் ஒன்னா வச்சு அதை பேக்கிங் பண்ற மாதிரிலாம் தேவைப்படும். அதே மாதிரி ரா மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ஒர்க்கர்ஸும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஆர்டர் எடுக்கிறத முக்கியமான விஷயமே இதுல. ஏன்னா ஸ்டார்டிங் புதுசாக ஸ்டார்ட் பண்றீங்க, எங்க செல்லோ டேப் வேணுமோ எல்லா இடத்துலயும் அலைஞ்சு நீங்க ஆர்டர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் பிசினஸ். இந்த பிசினஸ் இல்ல, ஸ்டார்டிங்ல எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு நல்லா உழைச்சிங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கு. இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு பண்ணக்கூடிய ஒரு ரெகுலரா போகக்கூடிய வந்து ஒரு பொருள். இந்த பிசினஸ்ல என்னால முடிஞ்சது ஏதோ சிம்பிளா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த பிசினஸ் பத்தி பண்ணலாமா வேணாமான்னு. இந்த பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணலாமா வேணாமா, ஏதோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போன்ற பல பிசினஸ் வீடியோ பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதே அப்படியே பிரஸ் பண்ணிருங்க. நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்க கன்யூஸா பார்க்கலாம்.